ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் இன்றைக்கி மண்டேக்கான எபிசோடு பார்க்கலாம். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கு ஹைப்பு கொடுத்து விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்றுக்கு எபிசோடு எதில் முடிச்சிருப்பாங்கன்றது பார்த்தீங்கன்னா, சேரன் வீட்டில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி பேசியிருப்பாங்க. இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சேரன் சொல்லியிருப்பார். அப்படி தான் கதையை முடிச்சிருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுலேருந்து தான் கண்டினியூ ஆகும். இவங்க பாண்டியன் அங்கேருந்து கிளம்பி வீட்டிலேருந்து கிளம்பி நேராக கடைக்கு வருவார். கடையில் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வரும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக வானதி மேலே தான் இருக்கும். ஏதோ கடமைக்குன்னு வேலை செஞ்சுட்டுருப்பார். கூட வேலை செய்கிற பையன் பார்த்தீங்கன்னா, அதோ பாரு நான் வானதி வருது அப்படின்னு ஏதோ 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இங்கேயும் அலைஞ்சி தேடுவார். எங்கேயும் இல்லையடா அப்படின்னா, சும்மா தானே சொன்னேன், அப்போ நினப்பெல்லாம் வானதி மேலே தான் இருக்கா உனக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் கேட்பார். உடனே பாண்டியன்னு சொல்லுவார்னா, பின்ன என்னடா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உடனே பொண்ணு பார்க்க வர சொல்கிறா, உடனே கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறா, அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு சொல்லும் போதெல்லாம் தலையை ஆட்டிட்டு, இப்போ எனக்கு உடனே பொண்ணு பார்க்க வரணும், நிச்சயம் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னா பயமாக இருக்காதா? எல்லாத்தையும் யோசிச்சு தான் முடிவு பண்ணணும், எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு செய்ய முடியுமா? ஏன் அதை அவள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா? இப்படி அறிவில்லாத வேலை செய்கிறா? இதுதான் உண்மையான லவ் பண்ணுறது அர்த்தமா? லவ் பண்ணால் புரிஞ்சுக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் பாண்டியன் அந்த பையன்கிட்ட கத்தின்னு இருப்பார். அதையே எல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, நீங்கள் நேராக போய் வானதிக்கிட்டே சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான் அந்த பையன் பேசுனதுக்கு உடனே என்ன பண்ணுவார், இந்த பேசுகிறேன் இப்போவே இப்போ பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோழனை தான் காமிக்கிறாரு. சோழன் பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக லாட்ஜுக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அவங்க செக் அவுட் பண்ணிவிட்டு வரதுக்கு லேட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சரிங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இவர் சோழன் சொல்லுவார். உடனே பார்த்தீங்கன்னா பல்லவன் தான் அந்த பக்கம் கிராஸ் ஆகிட்டு வரார் லாட்ஜுக்கிட்ட. டே பல்லவா, நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வரத்துக்கு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு கூட நிற்குவா. அது கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வரான் அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறான். எதுக்கு இங்கே பல்லவன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு பல்லவன் என்ன சொல்லுவான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இங்கே வரத்துக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு பல்லவன் என்ன சொல்லுவான், உங்கள் ரூமில் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருக்கிறதுனால பேசுகிறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். வெளியில் பேசினா எங்கள் வீட்டில் யாருன்னா பார்த்துருவாங்களேன்னு எனக்கு பயமாக இருக்குது. காலேஜ்லேயே பேச முடியல, அதனால் ரூம் போட்டு பேசிட்டு படிச்சுட்டு போகலாம், இதில் என்ன பயப்படுறதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை பயமாக இருக்குது அப்படின்னு, நான் எதனா ஒன்று பண்ணிவிடுவேன்னு பயமாக இருக்கா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, சரி வா போகலாம் அப்படின்னு, இது என் ஃப்ரெண்டோடைய லாட்ஜு தான், நம்ம சாயங்காலமாக கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பல்லவன் சொல்லி கூட்டிகிட்டு போவான். அவன் ஃப்ரெண்டு அங்கே வருவான். ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, இது எங்கள் மாமாவோடைய லாட்ஜு தான், ஈவினிங் 5 மணிக்கு வந்துடுவார், இப்போ வெளியில் போயிருக்கிறாரு, நீங்கள் 5 மணிக்கெலாம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு கீ ரிசப்ஷனில் கொடுத்துட்டு கிளம்பிடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போவான். இவன் ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு ஐயோ சாவி தான் வாங்குறான் போல், இவன் ஏன் தேவையில்லாத வேலைலாம் செய்கிறான் பல்லவன் அப்படின்ற மாதிரி தான் சோழன் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு உள்ளார போகிறாரு பல்லவன். சோழன் செம்ம கடுப்பாயிட்டு நினச்சி பார்க்குறாரு, எதுக்குடா இந்த பொண்ணை கூட்டிகிட்டு இங்கே படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இதுதான் நீ பண்ணுற வேலையா அப்படின்ற மாதிரி அடித்து இழுத்துட்டு வர மாதிரி தான் நினச்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு எதுக்குள்ள அடித்தா அவனோட இமேஜ் போயிடும் அப்படின்றதுனால இவன் என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நேராக அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க படிக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணவும் இல்லை, கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு இந்த கேம் விளையாட தெரில அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அங்கே சொல்லிட்டு இருக்கிறா. இவன் எதுக்கு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு உள்ளே போனான், இவ்வளோ நேரம் ஆகுது, என்னதான் பண்ணுற பல்லவா, ஏன்டா இப்படி பண்ணுற பல்லவா அப்படின்ற மாதிரி தான் சோழன் காரில் தலையில் அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா சேரனுக்கு தான் கால் வருது. என்ன வருதுன்றது பார்த்தீங்கன்னா, இவர் சந்தா டிஃபன் கொண்டு வராங்க சேரனுக்கு. எப்போவுமே எனக்கு தானே எல்லாத்தையும் நீ கொண்டு வந்து கொடுக்குற, இதுதான் நான் உனக்கு நிறைய ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு தேன் மிட்டாய் கடல மிட்டாய் எல்லாம் கொண்டு கொடுக்குறாரு. உடனே சந்தா வீட்டிலேருந்து கால் வருது. அவங்க அம்மா தான் கால் பண்ணி பேசுகிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்க எதுக்கு இப்படி டிலே பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஹிந்தியில் பேசிட்டு வைக்கிறாங்க. இவங்க ஏன்பா டல்லாக இருக்கிற அப்படின்ற மாதிரி சேரன் கேட்ட
கேட்டதுக்கு, இல்லை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணினாங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்னை விட உங்கள் மாமா அழகா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சந்தா கிட்ட கேட்டுருப்பாங்க. சந்தா வந்து உங்களை விட அழகெல்லாம் கிடையாது, நீங்கள் தான் அழகு, உங்கள் தாடி அழகு, உங்கள் மீசை அழகு அப்படின்ற மாதிரி வந்து இவங்க வந்து இவங்ககிட்ட பேசின்னு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து மியூட்டில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேரனுக்கு கால் வருது. காலேஜ்லேருந்து கால் வருது. காலேஜ்லேருந்து மேனேஜர் வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் பல்லவனுடைய கார்டியனா அப்படின்ற மாதிரி தான் வந்து கால் பண்ணுறாங்க. ஆமாங்க சார், அவங்களுடைய அண்ணன் தான் பேசுகிறேன் நான், என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, இந்த மாதிரி காலேஜுக்கே வர்றதில்லை பல்லவன், ஒரு நாள் லீவ் போட்டாவே இன்ஃபார்ம் பண்ணோம், 1 வீக்காகவே வரவே இல்லை, பிரின்ஸ்பாலும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களை, நீங்கள் பிரின்ஸ்பாலை வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, இல்லைங்க சார் இன்றைக்கி கூட காலேஜ் கிளம்பி போனால் ஒரு வாரமாக வந்து காலேஜுக்கு தான் போயின்னு இருக்கிறான், ஏதோ ஃபீஸ் கூட கட்டலைன்னு சொல்லிட்டு கூட அமௌண்ட் வாங்கிட்டு போனானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு, ஏன் சார் ஒரு வாரமாக வரல, 80% இருந்தால் தானே எக்ஸாம் எழுதுறதுக்கே நாங்கள் அலோவ் பண்ணுவோம், ஒரு நாள் வரலன்னும் போது நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும், 1 வீக்காக வரல நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலன்றதுனால தான் நான் எங்கள் பிரின்ஸ்பால் வந்து என்னை வந்து கேட்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால தான் கேட்டேன் நான் அப்படின்ற மாதிரி தான் வந்து அவங்க மேனேஜர் பேசுவாங்க. அப்படிங்களா சார், நான் கேட்டு விசாரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. பல்லவனுக்கு கால் பண்ணால் பல்லவனுக்கு வந்து சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் வரும். இவர் வந்து உடனே வந்து அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா பல்லவனை தான் காமிப்பாங்க. இப்போ சோழன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து ரைடு வரும். ஏன்னா இந்த ஹோட்டலில் வந்து ட்ரக்ஸ் வந்து வித்துன்னு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் அங்கே லாட்ஜில் ரைடுக்கு வருவாங்க. ஐயோ போலீஸ் வேறு வருது, ரைடா, இவன் வேறு உள்ளே இருக்கிறானே, பல்லவா தேவையில்லாத வேலை செய்கிறடா பல்லவா அப்படின்ற மாதிரி தான் வந்து டென்ஷன் ஆகிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறார். கால் பண்ணி வர சொல்லிடலாமா, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. உடனே வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு ரூமாக செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஆளாக வந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சோழன் வந்து அந்த இன்ஸ்பெக்டருக்கு கான்ஸ்டபிள் யாராக இருப்பாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி என்னங்க சார் விஷயம் அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் மாற்றுறாங்க, இன்னும் பல்லவா ட்ரக்ஸ் கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் மனசில் நினச்சிட்டு இருப்பார். உடனே வந்து இன்றைக்கான எபிசோடை முடிப்பாங்க. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரூமில் போயிட்டு பார்க்கும்போது, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இந்த மாதிரி குரூப் ஸ்டடி தான் பண்ண வந்திருக்கிறோம் நாங்கள், குரூப் ஸ்டடி வந்து லாட்ஜில் தான் பண்ணுவியா, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்க வா, வெளியில் வா அப்படின்ற மாதிரி பல்லவனும் அவள் கேர்ள் ஃப்ரெண்டும் கூட்டிகிட்டு வெளியில் வருவாங்க. அந்த பொண்ணு சொல்லுவாள், நான் அப்போவே சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து அவள் சொல்வா, ஒன்றும் பயப்படாத வா அப்படின்ற மாதிரி தான் கிளம்பி இவன் வருவான். இவங்க அந்த நேரம் பார்த்து சோழன் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். சோழன் வந்து பல்லவனை பார்த்து, டே பல்லவா என்ன வேலை செய்கிற நீ அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு அண்ணா நான் எதுவும் தப்பு பண்ணலன்னா, குரூப் ஸ்டடி தான் படிக்கிறதுக்கு தான் நான் வந்தேன், அவங்க என்னன்னு தெரியல என்னை பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, இவர் போயிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசும்போது, சார் அவர் என் தம்பி சார், விட்டுருங்க சார் அவரை அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து கேட்டதுக்கு, எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பேசிக்க, நீ வண்டி எடுயா அப்படின்ற மாதிரி தான் வந்து பல்லவனையும் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு மிச்சம் ஒரு 4-5 பேரை வந்து கூட்டிகிட்டு தான் வந்து போகிற மாதிரி காமிப்பாங்க. உடனே இவர் சோழன் வந்து சேரனுக்கு தான் கால் பண்ணுவார். சேரன் வந்து, அண்ணா இந்த மாதிரி வந்து சோழன் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வானா அப்படின்ற மாதிரி, என்னடா ஆச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு தெரிலண்ணா, அங்கே போய் தான் பேசிக்கணும், அங்கே தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரனுக்கு சொல்வார். உடனே வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணிவிடுவார். இதை வரேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து வானதிக்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார் இல்லைங்களா. உடனே இவர் சோழன் கால் பண்ண அடுத்த செகண்ட் வந்து வானதியை பார்க்காதவே இவர் ரிட்டர்ன் ஆகிடுவார். சேரனும் பாண்டியன் சோழன் 3 பேருமே வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி பல்லவங்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். யார் நீங்கள், என்ன வேணும், ஏன் இங்கே நின்றுருக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, இல்லை தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், அதனால தான் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இவங்க 3 பேரும் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசுவாங்க. எது அந்த லாட்ஜ் கேஸா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆமாங்க சார், படிக்கிறதுக்கு தான் போயிருக்கிறானே, ஏன்டா படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து லாட்ஜ் தான் கிடைக்குதா, உங்களுக்கு லாட்ஜில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து படிக்கிறதுக்கு தான் வருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் வந்து இன்ஸ்பெக்டர் வந்து சேரனை பார்த்து கேட்பாங்க. பொண்ணு ஆமாம், அவள் கூட ஒரு பொண்ணு தானே உக்காண்ட்ருந்தா அப்படின்னும் போது தான் பாண்டியனும் சேரனும் வந்து
அதிர்ச்சியாக பார்ப்பாங்க. இது ஆல்ரெடி சோழன் பார்த்ததுனால அவனுக்கு எந்த அதிர்ச்சியும் தெரியாது. அவன் உள்ளே போகிறத நான் பார்த்தேனே அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லுவேன். ஏன்டா அறிவு கட்டவனே, முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாவது நானாக கால் பண்ணி கூப்பிட்ருப்பேன்ல, நீ ஏன் உள்ளே போகும்போதே நீ அவனை கூப்பிட்டுருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காது இல்லையா அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரன் வந்து சோழன்கிட்ட சொல்லுவாங்க. தெரியலண்ணா, அவன் என்னத்துக்கு வந்தான் ஏது வந்தான்றது எனக்கு தெரியாது. நான் உள்ளே போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அவன் வராதனால உடனே ரைடு வந்ததுனால இவன் ஏதோ தப்பு பண்ணுறான் போல் அப்படின்றதுனால தான் நானே உடனே காரை விட்டு வெளியில் வந்து அவனை பார்த்தேன். அதுக்குள்ளே அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து சோழன் சொல்லுவாங்க. இப்போ இவங்க சேரனுக்கும் பாண்டியனுக்கும் வந்து கோபம் வந்து சோழன் மேலேயும் இருக்கும், பல்லவன் மேலேயும் இருக்கும். தேவையில்லாத வேலை தான் பண்ணிட்டு இருப்பீங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து இவர் சேரன் வந்து மறுபடியும் இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுவாங்க. சார், எனக்கு அந்த பொண்ணு யாருன்றது தெரியல, ஆனால் நான் யாருன்றது கேட்குறேன், நான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் சார் போயிருக்கிறாங்க, நீங்கள் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விடுங்க சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னதுக்கு, மறுபடியும் இந்த தப்பு நடக்காத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து சேரனும் பாண்டியனும் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுவாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மண்டே எபிசோட், டியூஸ்டே எபிசோட் ரெண்டு நாளுமே வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரியும் பல்லவனை வெளியில் கூட்டிகிட்டு வர மாதிரி தான் வந்து கதையை எடுத்துகிட்டு போவாங்க. பார்க்கலாம் கதையை வந்து எந்த தளத்தில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம். நன்றி.